டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேயர்களே, இன்றைய பத்திரிகைகள் பகுதியூடாக ஞாயிறு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதன் மகிழ்ச்சி. 10ஆம் தேதி 7ஆம் மாதம் 2022 ஞாயிற்றுக்கிழமை யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாகி இருக்கின்ற 4 பத்திரிகைகளும் நமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் பிரதான அனுசரணை வழங்குகிறார்கள் நெஸ்டமோல்டினுடைய அனுசரணையோடு நாங்கள் பத்திரிகை செய்தியூடாக இணைந்திருக்கலாம். முதலில் ஒவ்வொரு பத்திரிகைகளினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, 13ஆம் தேதி பதவியில் இருந்து விலகுகிறார் கோட்டாபய, சபாநாயகருக்கு அவரை அறிவிப்பு என்ற தலைப்போடு இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் எதிர்வரும் 13ஆம் தேதி பதவியில் இருந்து விலகுகிறேன், ஜனாதிபதி கோட்டா அறிவிப்பு என்ற தலைப்போடு இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய செய்தி காணப்படுகிறது. உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், இலங்கை வரலாற்றில் புதிய அத்தியாயம், மக்கள் கிளர்ச்சியினால் துரத்தப்பட்டார் கோத்தா, ஜூலை 13 பதவி விலகுகிறார், மறைவிடத்தில் பதுங்கியிருந்த தகவல் என்று இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும், ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகுகிறார் கோட்டாபய, 13ஆம் தேதி வெளியேறுவதாக சபாநாயகருக்கு அறிவிப்பு, மக்கள் சக்தி முன்பாக மண்டியிட்டது நிறைவேற்ற அதிகாரம் என்ற தலைப்போடு இன்றைய 4 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் 13ஆம் தேதி பதவி விலகுவது தொடர்பாக சபாநாயகருக்கு அறிவித்திருக்கும் விடயம் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், நாடளாவிய ரீதியிலே அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. மக்கள் புரட்சி போராட்டம் கொழும்பு காலிமுகத்திடலில் ஆரம்பித்து அது ஜனாதிபதி செயலகம் வரை சென்று அங்கு பாரிய ஒரு போராட்டம் ஆரம்பித்திருந்தது. அதன் பின்பே இந்த ஜனாதிபதியினுடைய முடிவு இப்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய பத்திரிகையினுடைய விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் 13ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் என சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது இந்த விடயம் தொடர்பாக அவர் சபாநாயகருக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற கடிதத்திலே தெரிவித்திருப்பதாகவும், நேற்று சனிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை சபாநாயகர் நேற்று மாலை ஜனாதிபதிக்கு அறிவித்திருந்தார். இதன் பின்னர் ஜனாதிபதி தனது முடிவை சபாநாயகரிடம் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் என சபாநாயகர் நேற்றிரவு தகவல் வெளியிட்டார். அமைதியான முறையில் ஆட்சியை கையளிப்பதற்காகவே ஜனாதிபதி புதன்கிழமை வரை அவகாசம் கோரியுள்ளார். இது தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துமாறும் அவர் என்னிடம் கோரினார் என சபாநாயகர் மஹிந்த யாபாவேவர்தன கூறினார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. 13ஆம் தேதி பதவியில் இருந்து விலகுகிறார் கோட்டாபாய என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் மேலே இடம் பிடித்திருக்கும் மற்றொரு செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், பிரதமர் ரணிலின் இல்லத்துக்கு தீ வைப்பு என்ற ஒரு செய்தி இங்கிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கொள்ளுப்பட்டியில் உள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவனுடைய வீட்டுக்கு கொள்ளுப்பட்டியில் உள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்திற்குள் நுழைந்துள்ள போராட்டக்காரர்கள் அந்த வீட்டுக்கு தீ வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் தொடரும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் போராட்டம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்தை முற்றுகையிட்டு நடைபெற்றது. முன்னர் பிரதமரின் இல்லத்தில் நுழைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதமரின் இல்லத்தில் உள்ளவற்றை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் தற்போது பிரதமரின் இல்லத்திற்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் அறிவித்திருந்ததாக நேற்றைய தினம் வெளியாகிய செய்திதான் இன்று பிரதமர் ரணிலின் இல்லத்திற்கு தீ வைப்பு என்ற தலைப்போடு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதற்கு நான் தயார் அறிவித்தார் ரணில் விக்ரமசிங்கே என்ற மற்றொரு செய்தியும் இங்கு இருக்கிறது. பிரதமர் பதவியிலிருந்து விலகி அனைத்து கட்சிக்கு ஆதரவு அதிகாரம் வழங்க தயார் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கட்சித் தலைவர்களுக்கு அறிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் இந்த வாரம் தொடங்கப்பட உள்ளமை, உலக உணவு திட்டத்தின் பணியாளர்கள் இந்த வாரம் ஸ்ரீலங்காவிற்கு வரவுள்ளமை மற்றும் அனைத்துலக நாணய நிதியத்தின் கடன் நிலைத்தன்மை அறிக்கை என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சி தலைவர்களின் இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதாகவும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டார். இவ்வாறு அவர் அறிவித்துள்ளதன் மூலம் அனைத்து கட்சி அரசு அமைக்க அனைத்து கட்சிகளும் தமக்குள் இணக்கம் கண்டதும் அவர் பதவி விலகுவார் என்று நம்பப்படுவதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது.
பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதற்கு நான் தயார், அறிவித்தார் ரணில் விக்ரமசிங்கே என்ற தலைப்போடு அந்த செய்தி இருப்பதை பார்க்கலாம். உடன் பதவி விலகுங்கள், மொட்டுக்கட்சி எம்பிக்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தல் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. உடன் பதவி விலகை கௌரவமாக விடைபெறுங்கள், இவ்வாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. டலஸ் அழக பெருமை டலஸ் அழகப்பெருமை இதனை தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உடன் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு விடயம் டிலான் பெரேரா உட்பட மொட்டுக்கட்சியின் 16 எம்பிக்கள் ஜனாதிபதிக்கு நேற்று அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். அந்த கடிதத்தின் ஊடாகவே பதவி விலகுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதான செய்தியாகத்தான் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பந்துலவும் பதவி துறந்தார், மொட்டில் இருந்தும் விலகல் என்ற மற்றொரு செய்தி இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பலத்த நெருக்கடி நிலையில் தொடராக பதவி விலகுவதாக அமைச்சர் பந்துல குணவர்தன அறிவித்திருக்கிறார். அத்துடன் பொதுஜன பெரமுனவின் கட்சி உறுப்புரிமையிலிருந்தும் அவர் விலகி இருக்கிறார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், வெகுஜன ஊடகத்துறை உட்பட அனைத்து அமைச்சுக்களிடமிருந்து விலகுவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தின் சுயேட்சை உறுப்பினராக தொடர உள்ளதாகவும் பந்துல குணவர்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை அவதானிக்கலாம். தீர்மானங்களை ஜனாதிபதிக்கு உடன் அறிவித்தார் சபாநாயகர் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த செய்திதான். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி நிலை தொடர்பாக அவசரமாக கூடிய கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எட்டப்பட்ட தீர்மானங்களை அடிப்படையாக கொண்டுதான் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடிதத்தின் மூலம் அறிவித்திருந்தார். நேற்றைய கூட்டத்தில் எட்டப்பட்ட 4 முக்கிய தீர்மானங்கள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் சபாநாயகர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 1. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் பதவி விலக வேண்டும். 2. புதிய தலைவரை நியமிப்பதற்காக 7 நாட்களில் பாராளுமன்றம் கூட்டப்படும். புதிய பிரதமரின் கீழ் ஒரு இடைக்கால சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கவும், குறுகிய காலத்திற்குள் தேர்தலை நடத்தி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் ஆகிய 4 தீர்மானங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருப்பதான செய்தியாக அந்த செய்தியை பார்க்கிறோம். அதன் பின்புதான் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் 13ஆம் தேதி பதவியிலிருந்து விலகுவதாக மஹிந்த யாப்பா அபேவர்தனவிற்கு அவருக்கு அனுப்பியிருக்கிற கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்த செய்தியாக அலரி மாளிகையும் கட்டுப்பாட்டில் என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகையும் உடைத்து கொண்டு போராட்டக்காரர்கள் உள்நுழைந்திருந்தார்கள். ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி வாசஸ்தலம், அதனைத் தொடர்ந்து அலரி மாளிகையும் இவ்வாறு தாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உள்நுழைந்த போராட்டக்காரர்கள் நேற்று மாலை அலரி மாளிகையையும் கைப்பற்றியிருந்தார்கள். போராட்டக்காரர்கள் பெரும் எண்ணிக்கையிலே அலரி மாளிகைக்குள் நுழைந்த நிலையில் அங்கிருந்து பாதுகாப்பு படையினர் விலகிச் சென்றனர் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அலரி மாளிகையும் கட்டுப்பாட்டில் இந்த தலைப்பில் இந்த செய்தி. ஜனாதிபதி பதவி துறக்க வேண்டும், கட்சித் தலைவர்கள் கூடி தீர்மானம் என்ற ஒரு செய்தி. இந்த செய்தி ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதன் பிரகாரம்தான் ஜனாதிபதி 13ஆம் தேதி பதவி விலகுவதாகவும் அறிவித்திருக்கிறார். மக்களின் கட்டுக்குள் ஜனாதிபதி மாளிகை, கொழும்பில் மாபெரும் மக்கள் எழுச்சி என்ற செய்தியும் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மாபெரும் மக்கள் எழுச்சியின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பு கோட்டையின் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்குள் பிரவேசித்திருந்ததான காட்சியை இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே மக்களின் கட்டுப்பாட்டிற்குள் ஜனாதிபதி மாளிகை என்று சொல்லி நேற்றைய தினம் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பும் ஜனாதிபதி மாளிகைக்கு உள்ளும் நுழைந்த மக்கள் அங்கு பெரு வெள்ளமாக காட்சியளித்திருந்தார்கள். கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக நேற்றைய தினம் பகல் பொழுதிலே இவ்வாறான போராட்டம் நடைபெற்றிருந்தது. அதனை தாங்கிய செய்தி தான் இந்த செய்தி. பதவி விலக மறுத்தார் ரணில், கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சம்பவம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே நாங்கள் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதற்கு நான் தயார் என அறிவித்தார் ரணில் விக்ரமசிங்கே என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று இணைய கட்சி முன்வைத்த கோரிக்கையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நிராகரித்திருந்தார் என்ற செய்தி அது. இந்த தகவலை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராவ் ஹக்கீம் வெளியிட்டார். தென்னிலங்கை மக்கள் போராட்டம் தீவிரம் பெற்றிருந்த நிலையில் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இளநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தினுடைய இறுதிச் செய்தியாக இருப்பது காயமடைந்தோர் எண்ணிக்கை 42, மூவர் நிலைமை கவலைக்கிடம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. கொழும்பு கோட்டை பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 42ஆக உயர்வடைந்திருக்கிறது. அவர்களில் மூவர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 3 பெண்களும் அடங்குவார்கள். மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி
காயமடைந்த மூவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கவே இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கும் செய்திகளாக பார்க்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விளம்பர இடைவேளைக்கு பின்பு இணைய பத்திரிகை செய்திகளையும் இணைத்துக் கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். இலங்கை வரலாற்றில் புதிய அத்தியாயம், மக்கள் கிளர்ச்சியால் துரத்தப்பட்டார் கோத்தா. ஜூலை 13 பதவி விலகுகிறார், மறைவிடத்தில் பதுங்கியிருந்து தகவல் என்று இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவர் மக்களின் பேரெழுச்சியினால் கிளர்ச்சியால் பதவியிலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறார். தப்பியோடிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மறைவிடத்தில் இருந்து கட்சித் தலைவர்கள் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாகவும் ஜூலை 13 பதவி விலக உள்ளதாகவும் சபாநாயகர் மஹிந்த யாப்பாபிவர்தனவிற்கு அனுப்பியுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த விடயத்தை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால் அந்த விடயம் தொடர்பான செய்தியை தொடர்ச்சியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது. பொருளாதார நெருக்கடி ஆரம்பமானதுமே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் மெரிகானா இல்லத்தின் முன்பாக கடந்த மார்ச் 31 மக்கள் தன்னெழுச்சி போராட்டம் நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எழுச்சி பெற்றது. ஏப்ரல் 9 காலி முகத்திடலில் கோட்டா ஹோகம போராட்டம் ஆரம்பமானது. போராட்டக்காரர்கள் காலி முகத்திடலில் நிரந்தரமாக தங்கியிருந்து போராடினர். கடந்த மே 9 போராட்டக்காரர்கள் மீது மஹிந்த ராஜபக்ஷவின் குண்டர்கள் படை தாக்குதல் நடத்தியதனால் அன்றைய தினம் கலவரமானது. அதனைத் தொடர்ந்து எழுந்த எதிர்ப்புகளால் மஹிந்த பதவி விலகினார். 69 லட்சம் பேரின் மக்கள் ஆணை தனக்கு உள்ளது என்றும் எனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்னர் விலக மாட்டேன் என்றும் தோல்வியடைந்த ஜனாதிபதி ஒருபோதும் வெளியேறிய தயாரில்லை எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதன் பின்னர் தெரிவித்து வந்தார். இந்த நிலையிலேயே கடந்த ஜூன் 9 மற்றும் ஒரு சகோதரரான பெசில் ராஜபக்ஷ பதவி விலகினார். இதனைத் தொடர்ந்து ஜூன் 9 கோட்டாபய ராஜபக்ஷவை வெளியேற்றும் நோக்குடன் முழு நாடும் கொழும்பு என்ற துணைப்பொருளில் போராட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. அதற்கு ஆதரவு தெரிவித்து நாட்டின் மூலை முடுக்குகளிலும் இருந்தும் பல லட்சம் பேர் கொழும்புக்கு அணி திரண்டனர். அவர்கள் ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பவற்றை பல தடைகளுக்கு மத்தியில் கைப்பற்றியதனூடாக ஜனாதிபதி கோட்டாபய பதவி இழந்துள்ளார் என்பது சம்பிரதாயபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஜனாதிபதி மாளிகையிலிருந்து நேற்று முன்தினம் இரவே பாதுகாப்பாக மறைவிடம் ஒன்றிற்கு கோட்டாபாய சென்றுள்ளார். அங்கிருந்து நேற்று மாலை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தனவை அவர் தொடர்பு கொண்டு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு கட்டுப்படுவதாக தெரிவித்தார். அதன் பின்னர் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் ஜனாதிபதி கோட்டாபாய மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இருவரும் பதவி விலக வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இது தொடர்பான கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சில மணி நேரத்தில் எதிர்வரும் 13 பதவி விலகுவதாக சபாநாயகருக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அறிவித்தார். அமைதியான முறையில் ஆட்சியை கையளிப்பதற்காகவே ஜனாதிபதி புதன்கிழமை வரை கால அவகாசம் கோரியுள்ளார். இது தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துமாறும் அவர் என்னிடம் கூறினார் என சபாநாயகர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை வரலாற்றில் புதிய அத்தியாயம், மக்கள் கிளர்ச்சியால் துரத்தப்பட்டார் கோத்தா என்ற தலைப்பில் இந்த செய்தி இருக்கிறது. நவாலி படுகொலை நினைவேந்தல் நேற்று ஜனாதிபதி மாளிகை வீழ்த்தப்பட்டதும் வெடிகொளுத்தி கொண்டாட்டம் வடக்கில் என்ற செய்தி இணைந்ததாக இருக்கிறது. இதில் நாங்கள் முதலில் நவாலி படுகொலை பற்றிய செய்தி இங்கே பார்ப்போமாக இருந்தால், உயிரை பாதுகாப்பதற்காக நவாலி சென்ட் பீட்டர் தேவாலயத்தில் தங்கியிருந்த அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைத்து ஸ்ரீலங்கா வான்படையின் புக்காரா விமானங்கள் நடத்திய குண்டு தாக்குதலில் 147 பொதுமக்கள் உடல் சிதறி பலியான 27வது ஆண்டு நினைவு நாள் நேற்றாகும். இதனையொட்டி அந்த பகுதி மக்கள், அரசியல் தலைவர்கள் இணைந்து நேற்று மாலை மலர் தூவி சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தினர். தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்திய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அதில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தோடு இங்கே செய்தி இருப்பதை பார்க்கலாம். நவாலி படுகொலை நினைவேந்தல் நேற்று என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தியை பார்க்கிறோம். ஜனாதிபதி மாளிகை வீழ்ந்ததும் வெடிகொளுத்தி கொண்டாட்டம், வடக்கில் சம்பவம் என்ற ஒரு செய்தி இங்கு இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவத்தை தொடர்ந்து இந்த விடயம் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்களிலுமே ஜனாதிபதி மாளிகை கைப்பற்றிய பின்பு மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதன் ஒரு செயற்பாடாகவும் இந்த விடயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ போராட்டக்காரர்கள் துரத்தி அழித்து ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பவற்றை கைப்பற்றியதுடன் வடக்கின் பல பாகங்களிலும் இளைஞர்களால் வெடிகொளுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரில் முக்கியமான சந்தி நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் இளைஞர்கள் வெடிகொளுத்தி கொண்டாடி மகிழ்ந்தனர். கிளிநொச்சி தருமபுரம் பகுதியிலும் வெடிகொளுத்தி இளைஞர்கள் கொண்டாடினார்கள் என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி மாளிகை வீழ்ந்ததும் வெடிகொளுத்தி கொண்டாட்டம் வடக்கில் சம்பவம் என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. தடைகள் வந்தால் வழிகள் பிறக்கும் என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தியில் மற்றும் ஒரு செய்தி இங்கு முன்பக்கத்தில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாடு முழுவதும் கொழும்புக்கு என்ற துணைப்பொருளில் நேற்றைய போராட்டத்தில் பங்கேற்பதற்காக மக்கள் பல்வேறு மார்க்கங்களை பயன்படுத்தியுள்ளனர். பொது போக்குவரத்து செயலிழந்திருந்த நிலையிலும் மக்களின் போக்குவரத்துக்குரிய எரிபொருள் விநியோகிக்கப்பட்டிருக்காத நிலையிலும் மாற்று வழிகளை புதிதாக கண்டறிந்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு வாகனங்களிலும் நிரம்பி வழிந்தவாறு தேசிய கொடியுடன் போராட்டத்தில் பங்கேற்றனர். ரயில் பெட்டிகள் ஒவ்வொன்றும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. அத்துடன் பெட்டிகளில் மேலும் மக்கள் அமர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ரயில் பாதைகளில் இரு மருங்கிலும் நின்ற மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள செல்லும் மக்களை வெற்றியுடன் திரும்புமாறும் வாழ்த்தி அனுப்பினார்கள் என்று அந்த செய்தி இருக்கிறது. தடைகள் வந்தால் வழிகள் பிறக்கும் என்ற தலைப்போடு அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். குட்டையை குழப்பும் பிரதமர் ரணில் முன்னுக்கு பின் முரணான அறிவிப்புகள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனது பதவி விலகல் தொடர்பிலே முன்னுக்கு பின் தெரிவித்து வரும் கருத்துக்கள் இங்கே குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதான செய்தியாகத்தான் அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் அரங்கிலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் சகல கட்சித் தலைவர்களும் ஜனாதிபதி கோட்டாபாய மற்றும் பிரதமர் ரணில் இருவரும் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆனால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சகல கட்சித் தலைவர்களும் இணங்கிய போதும் ரணில் மாத்திரமே இந்த யோசனைக்கு இணங்கவில்லை என்ற தகவலை வெளிப்படுத்துவோம் என கட்சித் தலைவர்கள் தெரிவித்தும் சர்வ கட்சி அரசாங்கம் அமையும் என்றால் பதவி விலக தயார் என்று ரணில் குறிப்பிட்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் அந்த விடயம் சாரப்பட பிரதமர் அலுவலகம் செய்திக்குறிப்பை வெளியிட்டது. ஆனால் மீண்டும் ரணில் காணொலி ஒன்றை வெளியிட்டார். அதில் சர்வ கட்சி அரசாங்கம் அமைத்து பெரும்பான்மையை நிரூபித்தாலேயே தான் பதவி விலகுவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் இந்த முடிவால் கொழும்பு அரசியலில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதி பதவி விலகினாலும் அடுத்த கட்ட நகர்வு தேக்கமடைந்துள்ளன என்ற அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. குட்டையை குழப்பும் பிரதமர் ரணில் முன்னுக்கு பின் முரணான அறிவிப்புகள் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். தற்காலிக ஜனாதிபதியாக சபாநாயகர் பதவியேற்பார் கேள்விக்குறியோடு இருக்கிறது அந்த செய்தி. 30 நாட்களில் புதிய ஜனாதிபதி தெரிவு, ஆண்டிறுதிக்குள் தேர்தல், கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபாய மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இருவரும் பதவி விலக வேண்டும். தற்காலிக ஜனாதிபதியாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன பதவியேற்க வேண்டும் என்றும் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பவை போராட்டக்காரர்களினால் முற்றுகையிடப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் அவசரமாக சபாநாயகர் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை தனது வீட்டில் கூட்டினார். ஒரு சில கட்சித் தலைவர்கள் நேரடியாக கலந்து கொண்டனர். எஞ்சியோர் இணையமூடாக பங்கேற்றனர். கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை சபாநாயகர் ஊடகங்களுக்கு அறிவித்தார். அதில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் விரைவில் பதவி விலக வேண்டும், நாடாளுமன்றம் ஜனநாயக முறைக்கு அமைய அரசமைப்புக்கு இணங்க அடுத்த கட்டமாக பதில் ஜனாதிபதி ஒருவரை நியமிப்பது தொடர்பில் 7 நாட்களுக்கு நாடாளுமன்றத்தை கூட்டி பொது இணக்கப்பாட்டுடன் தீர்மானம் ஒன்றை எடுத்தல், அந்த ஜனாதிபதியின் கீழ் தற்பொழுது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் படுத்தும் சர்வ கட்சியும் சேர்ந்து மக்கள் பிரதிநிதிகளின் இணக்கத்துடன் புதிய பிரதமர் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைத்தல், இதன் பின்னர் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு தேர்தல் நடத்தி புதிய நாடாளுமன்றத்தை தெரிவு செய்ய மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குதல். இதற்கு மேலதிகமாக கௌரவ பிரதமரால் 3 மாற்று யோசனைகள் முன்வைக்கப்பட்டது. ஒன்று, உடனடியாக ஜனாதிபதி பதவி விலகி பிரதமர் பதில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுதல், அவ்வாறு நியமிக்கப்பட்டு அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து புதிய பிரதமர் ஒருவரின் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைத்தல், அல்லது ஜனாதிபதி பிரதமர் ஆகிய இருவரும் பதவி விலகி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டு அதன் பின்னர் சர்வ கட்சிகளின் இணக்கத்துடன் புதிய பிரதமர் ஒருவரை நியமித்தல், இடைக்கால அரசாங்கத்தை அமைத்தல் மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்குள் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குதல் என்றுள்ளதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
அடுத்த செய்தியாக இங்கே ரணிலின் தனிப்பட்ட வதிவிடம் தாக்கப்பட்டு தீ வைத்து எரிப்பு அலரி மாளிகையும் போராட்டக்காரர்கள் வசம் என்ற ஒரு செய்தி இங்கே இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு 7 அமைந்துள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்திற்கு நேற்று இரவு தீ வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான அலரி மாளிகையும் போராட்டக்காரர்களினுடைய வசம் வீழ்ந்துள்ளது. கொழும்புக்கு நேற்று படையெடுத்த போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகையும் அதன் பின்னர் ஜனாதிபதி செயலகம் என்பவற்றை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 5 மணியளவில் அலரி மாளிகையையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இதன் பின்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லம் அமைந்துள்ள கொள்ளுப்பட்டி பகுதியை போராட்டக்காரர்கள் சூழ்ந்து கொண்டனர். அங்கு போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலே பெரும் முறுகல் ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீச்சு நீர்த்தாரை பிரயோகம் என்பன மேற்கொள்ளப்பட்டன. ஆனாலும் போராட்டக்காரர்கள் மசியவில்லை. இன்னமும் போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை அங்கு அதிகமாகிக் கொண்டிருந்தமையினால் பாதுகாப்பு தரப்பினரால் ஒரு கட்டத்திற்கு மேல் நிலைமையை சமாளிக்க முடியவில்லை. இதற்கிடையில் நேற்று இரவு 8 மணியளவில் ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு புகுந்த குழுவினர் வீட்டை தாக்கியதுடன் தீ வைத்தனர். நீண்ட நேரத்தின் பின்னரே தீயணைப்பு படையினரும் அங்கு வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சி எடுத்தனர். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லம் அவருக்கு பின்னர் கொழும்பில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு உயிலாக எழுதி வைக்கப்பட்டதாகவும் அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டில் நூலகம் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. ரணிலின் தனிப்பட்ட வதிவிடமும் தாக்கப்பட்டு தீ வைப்பு எரிப்பு அலரி மாளிகையும் போராட்டக்காரர்கள் வசம் என்றிருந்தது அந்த செய்தி. வீழ்ந்தது ஜனாதிபதி மாளிகை, கோட்டாபாய தலைமறைவு, சில மணி நேரத்திலேயே ஜனாதிபதி செயலகத்தையும் கைப்பற்றினர் என்ற ஒரு செய்தியாக இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தலைநகர் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட ஆரம்பித்து 5 மணி நேரத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வசம் வீழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து முன்னேறிய போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி செயலகத்தையும் கைப்பற்றியிருப்பதாகவே அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு ஒன்று திரண்டு கோட்டாபாய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பல விடயங்களை இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்தையும் சில மணி நேரத்தில் தமது முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். அதேவேளை கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையும் போராட்டக்காரர்களினால் நேற்று மதியம் முற்றுகையிடப்பட்டு அவர்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து நேற்று முன்தினம் இரவு முதல் வந்து கொழும்பில் போராட்டக்காரர்கள் திரண்டனர். இதனால் மிரண்டு போன அரசாங்கம் நேற்று முன்தினம் இரவு போலீஸ் ஊரடங்கை திடீரென நடைமுறைப்படுத்தியது. ஆனாலும் அத்தகைய உத்தரவு சட்டவிரோதமானது என சுட சுட சட்டத்திறனைகள் சங்கம் பதிலடி கொடுத்தது. இந்த நிலையில் நேற்று காலை அழுத்தங்களை அடுத்து ஊரடங்கு நீக்கப்பட்டதான செய்தி இருக்கிறது. அதேபோல நேற்றைய தினம் பல இடங்களிலும் இருந்தும் பொதுமக்கள் கொழும்பு கோட்டையை நோக்கி படையெடுக்க தொடங்கினர். நேற்று காலை 8 மணியிலிருந்து மக்கள் கூட்டம் திரள ஆரம்பித்தது. ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதியைச் சூழ போலீசாரன் 3 அடுக்கு கம்பி வேலி, ஆயுதமேந்திய படையினர், இராணுவம் என்று பலப்படுத்தப்பட்ட போதும் அதிகரிக்கப்பட்டிருந்தது. இவற்றுக்கு மேலாக கண்ணீர் புகை கொண்டு தாக்குதல் நடந்தும் சிறப்பு அதிரடிப்படையினர் தண்ணீர் பீரங்கி வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருந்தன. சில மணி நேரத்திலே ஜனாதிபதி செயலகத்தை சூழ உள்ள பகுதிகள், ஜனாதிபதி மாளிகைக்கு செல்லும் வீதிகள் அனைத்தும் லட்சக்கணக்கான மக்களால் நிறைந்தது. மக்கள் வெள்ளம் திரளத் தொடங்கியதுடன் போராட்டக்காரர்களும் முன்னேற தொடங்கினார்கள். போலீசாரின் தடைகளை தகர்த்து முன்தொடர தொடங்கிய போராட்டக்காரர்கள் மீது தண்ணீர் பீரங்கி வாகனங்கள் ஊடாக தாக்குதல் தொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகள் தாக்குதலும் நடத்தப்பட்டது. கண்ணீர் புகை குண்டுகள் போராட்டக்காரர்களின் பகுதிகளில் விழுந்ததும் அதனை எடுத்து உடனடியாகவே பாதுகாப்பு தரப்பினர் வசம் திருப்பி வீசினர். இதனால் ஜனாதிபதி மாளிகையை சூழ உள்ள பகுதி மெல்ல மெல்ல களையபரமானது. தடைகளை உடைத்துக் கொண்டு போராட்டக்காரர்கள் முன்னேறி பாய்ந்தனர். சாதாம்பீதி ஊடாக ஜனாதிபதி மாளிகையை நெருங்கினர். பாதுகாப்பு தரப்பினர் வசம் இருந்த தண்ணீர் பீரங்கிகள் 2ஐயும் இராணுவத்தினரின் வாகனத்தையும் போராட்டக்காரர்கள் கைப்பற்றினர். இதனை அடுத்து பாதுகாப்பு தரப்பினர் மீது போராட்டக்காரர்கள் தண்ணீர் தடை பிரயோகத்தை நடத்தினர். போராட்டக்காரர்கள் சகல தடைகளையும் நொறுக்கி ஜனாதிபதி மாளிகையின் பிரதான வாசலை நண்பர்கள் 12:30 மணியளவில் நெருங்கினர். இதனால் பாதுகாப்பு கடமையில் இருந்த இராணுவத்தினர் வானை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். போராட்டக்காரர்களை நோக்கியும் ஒரு சில வேட்டுக்கள் தீர்த்தனர். இதனால் போராட்டக்காரர்கள் 3 பேர் காயங்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள். இன்னமும் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் தாம் கைப்பற்றிய இராணுவ கவச வாகனத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி மாளிகையில் தடுப்புகளை உடைத்தனர். பிற்பகல் 1 மணியளவில் போராட்டக்காரர்கள் வசம் ஜனாதிபதி மாளிகையில் முழுமையாக விழுந்தது என்று அந்த செய்தி நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தொடர்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள். விளம்பர இடைவேளைக்கு பின்பு இணைய பத்திரிகை செய்திகளையும் இணைத்துக் கொள்வோம்.
விளம்பர இடைவேளைக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் வலம்புரை பத்திரிகையினுடைய செய்திகள் பக்கம் செல்லலாம். வலம்புரை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் காணப்படுகின்ற செய்தி, எதிர்வரும் 13ஆம் தேதி பதவியில் இருந்து விலகுகிறேன், ஜனாதிபதி கோட்டா அறிவிப்பு என்ற தலைப்பிலே இன்றைய வலம்புரை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். ஏனைய பத்திரிகைகளிலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கும் செய்தியாகவும் இந்த செய்தி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற மக்கள் புரட்சி, மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து ஜனாதிபதி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் சபாநாயகர் மூலம் ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார்கள். சபாநாயகர் ஜனாதிபதிக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்தி 1 மணி நேரத்தின் பின்பு தான் எதிர்வரும் 13ஆம் தேதி பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஆகவே அந்த விடயம் தொடர்பான செய்தியாகத்தான் இன்றைய வலம்புரை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் புரட்சி வெடித்தது, ஜனாதிபதி மாளிகை செயலகம் போராட்டக்காரர்கள் வசமானது என்ற தலைப்போடு இருக்கிறது. அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த செய்திதான் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. நேற்றைய தினம் நாட்டிலே அவ்வாறான ஒரு வரலாறு காணாத ஒரு மாற்றம், வரலாறு காணாத ஒரு போராட்டம் இடம்பெற்றிருந்ததும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஜனாதிபதி கோட்டா தலைமையிலான அரசை பதவி விலக கோரி நேற்று மாபெரும் மக்கள் புரட்சி வெடித்தது என்ற தலைப்போடு இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதே போல அதன் அருகில் இடம் பிடித்திருக்கும் மற்றொரு செய்தி இங்கு பார்ப்போமாக இருந்தால், பதவி விலகுங்கள், பெருமனவினர் கோட்டாவுக்கு அவசர கடிதம் என்ற ஒரு செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த செய்திதான் அந்த செய்தியும். அதே போல் ஜனாதிபதி மாளிகையில் ராப்போசனம், இணையதளத்தில் புகைப்படங்கள் என்ற ஒரு செய்தி இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை கைப்பற்றிய போராட்டக்காரர்கள் நீச்சல் குளத்தில் நீராட புகைப்படங்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையிலே இரவு உணவு சமைக்க தயாராகும் புகைப்படங்கள் இணையதளத்தில் பகிரப்பட்டு வந்ததாகவும், நேற்று பிற்பகல் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் மாளிகையை சுற்றி பார்த்ததுடன் சொகுசு ஆசனங்களில் அமர்ந்து தேநீர் அருந்து இருந்தார்கள். போராட்டக்காரர்கள் நுழைந்ததை அடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாவலர்கள் பஸ்கள் மூலம் மாளிகையை விட்டு வெளியேறுவதை அவதானிக்க முடிந்தது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ பதவி விலகும் வரையில் வெளியேறப் போவதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்றும் குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி மாளிகையில் ராப்போசனம், இணையதளத்தில் புகைப்படங்கள் என்ற தலைப்போடு அந்த செய்தியை பார்த்திருந்தோம். போராட்ட களத்தில் ஊடகவியலாளர்கள் 4 மீது தாக்குதல் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. கொழும்பில் இடம்பெற்று வரும் போராட்டங்களை செய்தி சேகரிக்கும் போது தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் 4 ஊடகவியலாளர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கொழும்பு 7 உள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்திற்கு அருகில் வைத்து குறித்த ஊடகவியலாளர்கள் மீது போலீசார் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் என்பதை அறிந்தும் தாக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் STF அதிகாரிகள் குழு ஒன்று ஊடகவியலாளர்களை சுற்றி வளைத்து புல்லுகளால் தாக்கினர். இந்த சம்பவத்தில் 4 ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. போராட்ட களத்தில் ஊடகவியலாளர்கள் 4 மீது தாக்குதல் என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. கோட்டாவை கைது செய்க சம்பிக்க வலியுறுத்து என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. இலங்கை வரலாற்றில் மிகவும் ஊழல் நிறைந்த அடக்குமுறை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் தேசப்பற்றுள்ள தாய்நாட்டின் மகன்கள் மற்றும் மகள்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என சம்பிக்க ரணவக்க கருத்து வெளியிட்டுள்ளார். தனது ட்விட்டர் பதிவில் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் குறித்து இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மேலும் கோட்டாபாயவை உடனடியாக கைது செய்ய வேண்டும், புதிய அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இலங்கை மக்களின் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க அனைத்து கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் ஒன்றிணைந்து இடைக்கால அரசை அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கோட்டாவை கைது செய்க சம்பிக்க வலியுறுத்து என்ற ஒரு செய்தி அந்த செய்தி. பதவி விலகினார் பந்துல குணவர்த்தன என்ற ஒரு செய்தி இருக்கிறது. பந்துல குணவர்த்தன அவர்கள் அமைச்சு பதவியில் இருந்தும் பெருமன உறுப்புரிமையிலும் இருந்தும் அனைத்து விடயங்களிலும் இருந்தும் பதவி விலகி சுயாதீனமாக பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட இருப்பதான ஒரு முடிவை நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். அந்த செய்தி தான் அது. பிரதமர் ரணிலின் இல்லம் தீக்கரை என்ற ஒரு செய்தி ஏற்கனவே பார்த்திருந்த செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. இடைக்கால ஜனாதிபதியாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா என்ற ஒரு செய்தி இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இடைக்கால ஜனாதிபதியாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன பதவியேற்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இருவரையும் ராஜினாமா செய்யுமாறு கட்சித் தலைவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே அரசியலமைப்பின்படி தற்காலிக ஜனாதிபதியாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன பதவியேற்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக ட்விட்டர் பதிவில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஹக்கீம் தெரிவித்திருக்கிறார்.
சபாநாயகர் இல்லத்தில் அவசர கட்சித் தலைவர் கூட்டத்தில் நேற்று மாலை சந்தித்த போது இவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் பிரதமர், பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் எம்ஏ சுமந்திரன் உட்பட பல தலைவர்களை ஜூம் மூலம் கலந்து கொண்ட எனவும் அவர் ட்வீட் செய்திருக்கிறார். எனினும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க சர்வ கட்சி அரசாங்கத்தை அமைத்த பின்னர் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருக்கிறார். சபாநாயகர் மஹிந்த யாபாவிவர்தன் அதிகபட்சமாக 30 நாட்களுக்கு ஜனாதிபதியாக செயல்பட பெரும்பான்மை கட்சித் தலைவர்கள் ஒப்புதல் கொடுத்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா இதனை தெரிவித்திருக்கிறார். தனது ட்விட்டர் பக்கத்திலே அவர் இதனை இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக, அதாவது ராஹக்கே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே தெரிவித்த விடயம்தான் இந்த செய்தியாக இருக்கிறது. பிரதமர் ரணிலின் இல்லம் தீக்கிரை அதன் கீழே இடம் பிடித்திருக்கும் செய்தியாக, அதன் அருகில் இடம் பிடித்திருக்கும் செய்தியாக இடைக்கால ஜனாதிபதியாக சபாநாயகர் மஹிந்த யாபா என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தியை பார்க்கிறோம். பதவி விலக தயார் பிரதமர் ரணில் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. சர்வ கட்சி அரசு ஒன்றை அமைப்பதாக இருந்தால் தான் பதவி விலக தயார் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கும் விடயம் இருக்கிறது. நேற்றைய தினம் அவர் தான் பதவி விலக மாட்டேன் என்ற ஒரு விடயத்தை முன்னர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகு சர்வ கட்சி அரசாங்கத்தை அமைத்து பெரும்பான்மை நிரூபித்த பின்னர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கும் கருத்தை இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையின் நிலவரத்தை உன்னிப்பாக அவதானிக்கிறோம். பிரித்தானியா தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. அதோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களும் பாதுகாப்பு படையினரும் இந்த சந்தர்ப்பங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரித்தானியா வலியுறுத்தி இருக்கிறது. தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ள நிலையிலே இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஷாரா ஹுல்டன் மற்றும் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் தாரிக் அகமது ஆகியோர் ட்விட்டர் பதிவு ஒன்றையிட்டு இதனை தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டில் இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் ட்விட்டர் பதிவிட்டுள்ள உயர்ஸ்தானிகர் ஷாரா ஹுல்டன், இலங்கையிலே நடக்கும் நிகழ்வுகளை பிரித்தானிய அரசு மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றும் அமைதியான ஆர்ப்பாட்டமும் கருத்து சுதந்திரமும் இலங்கையின் ஜனநாயகத்திற்கு இன்றியமையாதது என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை இது தொடர்பிலே பிரித்தானிய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் தனது ட்விட்டர் பதிவில், இலங்கையின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது, அமைதியான போராட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் தீர்வுகளை காண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை அவதானிக்கலாம். இலங்கையின் நிலவரத்தை உன்னிப்பாக அவதானித்து வருகிறோம். பிரித்தானியா தெரிவிப்பு என்று இருக்கிறது அந்த செய்தி. தலைமறைவானார் கோட்டா என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட நாட்டினுடைய பல பாகங்களிலுமே முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பத்திரமுல்லையில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவை இதனை தெரிவித்திருக்கிறது. இலங்கை கடற்படைக்கு சொந்தமான 2 கப்பல்களில் சிலர் வெளியேறியதாக துறைமுக பொறுப்பாளர் தெரிவித்தார். ஒரு குழு SLNS அதாவது சிந்தூரல மற்றும் SLNS கஜபாகோ கப்பல்களில் ஏறி துறைமுகத்தில் ஊடாக வெளியேறியதாகவும் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள துறைமுக பொறுப்பாளர் தெரிவித்திருக்கிறார். கப்பல்களில் ஏறியவர்கள் பற்றிய விடயங்கள் வழங்க அவர் மறுத்துவிட்டார் என்று அந்த செய்தி இருப்பதை அவதானிக்கலாம். தலைமறைவானார் கோட்டா என்ற தலைப்பின் கீழ் இருக்கிறது. அதேபோல உதயன் பத்திரிகையிலும் இது சார்ந்த செய்தி இருந்தது. கடற்படையின் கப்பலில் புறப்பட்ட குழுவினர் யார், விமான நிலையத்தினுள் BIP வாகன அணி என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கோட்டாபாய ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் அதனால் தப்பி சென்றிருக்கலாம் என்ற கருத்தை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடற்படையின் 2 கப்பல்களில் அடையாளம் தெரியாத ஒரு குழுவினர் தங்கள் பொதிகளுடன் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து நேற்று மதியம் இரகசியமாக தப்பி ஓடி இருக்கிறார்கள். அத்துடன் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் புறப்பட்ட தயாராக இருந்த விமான நிலையத்தை நோக்கி பாதுகாப்பு வாகனங்களுடன் VIP தொடரணி ஒன்றும் சென்ற காணொளி சமூக ஊடகங்களில் நேற்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பன போராட்டக்காரர்கள் வசம் வந்த பின்னரே இந்த காணொளிகள் வெளியாகி இருந்ததாகவும் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகை பக்கம் செல்லலாம். தினக்குரல் பத்திரிகையிலுமே அதிகமான செய்திகள் நேற்றைய சம்பவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அனைத்து பத்திரிகைகளிலுமே நாங்கள் அந்த செய்திகளைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி இல்லம், அலரி மாளிகையை கைப்பற்றினர் மக்கள், அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம், நேற்று உக்கிரமடைந்த நிலையில் கொழும்பில் திரண்ட லட்சக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்று சொல்லி பாதுகாப்பு வேலைகளையும் தகத்தறிந்து நுழைந்தனர் என்று இருக்கிறது. இங்கே அந்த ஜனாதிபதி செயலகம் முன்பு, அதாவது
ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு திரண்ட மக்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு உள்ளே நுழைகிறார்கள். அங்கு நுழைந்து தாங்கள் அதை கைப்பற்றிய மகிழ்ச்சியை வெளியிடுகிறார்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த விடயங்களை மேற்கொள்வதை நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட புகைப்படமாக இந்த புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அனைத்து பத்திரிகைகளிலுமே நாங்கள் இந்த செய்திகளைத்தான் அவதானிக்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியை பார்க்கும்போது உடனடியாக பதவி விலக வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உடனடியாக பதவி விலக வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் கோரிக்கை விடுத்திருக்கிறதான செய்திதான் இருக்கிறது. அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்களும் கோரிக்கை விடுத்திருக்கும் இதேவேளை பொதுஜன பெரமுனவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இந்த விடயத்திலே வலியுறுத்தி இருப்பதாக செய்தியை பார்க்கிறோம். ஜனாதிபதி விலக 24 மணி நேர கெடு என்கின்ற ஒரு செய்தி அவர் ஏற்கனவே நாங்கள் ஏனைய பத்திரிகையிலிருந்து பார்த்திருந்தோம். ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுகிறார் கோட்டாபாய, 13ஆம் தேதி வெளியேறுவதாக சபாநாயகருக்கு அறிவிப்பு, மக்கள் சக்தி முன்பாக மண்டியிட்டது நிறைவேற்ற அதிகாரம் என்று தினக்குரல் பத்திரிகையும் ஜனாதிபதி 13ஆம் தேதி பதவி விலகுகிற விடயம் தொடர்பாக இங்கே தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக முன்னிலைப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல விமான நிலையம் ஊடாகவும் முக்கியஸ்தர்கள் தப்பியோட்டம், பாதுகாப்பு விரைந்த வாகன தொடரணிகள் என்ற ஒரு செய்தியாக பார்க்கலாம். கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் இராணுவ ரெஜிமெண்ட்டுக்கு சொந்தமான கஜபாகு கப்பல் மூலம் வெளியேறினாரா, இல்லாவிட்டால் விமான நிலையம் மூலம் வெளியேறினாரா என்ற ஒரு தகவல்கள் வலைத்தளங்களிலும் அதே போன்று சமூக வலைத்தளங்களிலும் பரவ ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே அதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த செய்தி விமான நிலையம் ஊடாகவும் முக்கியஸ்தர்கள் தப்பியூட்டம் என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறது. அதிலே ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் சென்றிருக்கலாமா என்ற ஒரு துணைப்பொருளில் அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் சற்று முன்னர் சொன்னது போல கடற்படை கப்பல்களில் தப்பியோடிய சிலர் யார் என்ற ஒரு கேள்விக்குறியோடு மற்றும் ஒரு செய்தியும் இங்கே இருக்கிறது. ஜனாதிபதி மாளிகையில் தங்கி இரவு உணவு சமைத்து உண்ட போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி விலகும் வரை வெளியேற மறுப்பு என்ற தலைப்பிலே மற்றும் ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே யாழ் அது பத்திரிகை சார்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. கொழும்பில் போராட்ட களத்தில் தாக்குதல், 56 பேர் படுகாயம், 3 ஆபத்தான நிலையில் என்ற ஒரு செய்தி இருக்கிறதை பார்க்கலாம். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு, மோதல் உள்ளிட்டவற்றால் 56 பேர் வரை காயமடைந்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் 3 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை தெரிவித்திருக்கிறது. கொழும்பு கோட்டை பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது 3 மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த 3 தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதேவேளை காயமடைந்தவர்களில் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 3 பெண்களும் அடங்குவதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் போராட்டத்தில் தாக்குதல், 56 பேர் காயம், 3 பேர் ஆபத்தான நிலையில் என்ற தலைப்போடு அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். இவைதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கும் செய்திகள். ஏனைய செய்திகள் நாங்கள் ஏனைய பத்திரிகைகளிலே அவதானித்த செய்தியாகத்தான் இருக்கிறது. அதே போல யாழ்ப்பாணம் கிளிநொச்சி விசேட ரயில் சேவை நாளை முதல் ஆரம்பம் என்ற ஒரு செய்தி இங்கு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேர அட்டவணையும் வெளியானது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாணத்திற்கும் கிளிநொச்சிக்கும் இடையே விசேட தொடருந்து சேவை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்னெடுத்த முயற்சி வெற்றியளித்துள்ளதாகவும், நாளை திங்கட்கிழமை முதல் இந்த சேவையை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை புகையிரத திணைக்களம் மேற்கொண்டுள்ளதாகவும், யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சிக்கு தினமும் பயணிக்கும் அரச பணியாளர்கள் மற்றும் அறிவியல் நகர் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பணியாளர்களுக்கான விசேட புகையிரத சேவை ஒன்றை ஆரம்பிப்பதற்காகவே கோரிக்கையை மாவட்ட செயலாளர் ரூபதி கேதீஸ்வரன், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தனவின் கவனத்திற்கு எடுத்து சென்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சேவையை ஆரம்பிப்பதற்கான இணக்கத்தையும் அமைச்சரவை மட்டத்திலும் ஏற்படுத்தியிருந்தார் என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாளைய தினம் யாழ் புகையிரத விசேட ரயில் சேவை ஆரம்பமாகும் என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான நேர அட்டவணையும் இங்கு வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். சில வேளைகளில் நாட்டினுடைய நிலைமை அடிப்படையாக கொண்டு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தபோதிலும் நாளைய தினம் அந்த சேவை ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் சற்று தாமதமாக ஆரம்பித்தாலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி விசேட ரயில் சேவை என்பது மிக முக்கியமானதாகவும் மக்கள் எதிர்நோக்குகின்ற
பிரயாண நெருக்கடிகளை தவிர்த்துக் கொள்ளும் முகமாகவும் அது அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதோடு நாங்கள் இன்றைய பத்திரிகை பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய பத்திரிகையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாகி இருக்கிற தினக்குரல், உதயன், பலம்புரி மற்றும் ஈழநாடு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்த்திருந்தோம். பிரதான அனுசரணை என்றும் வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோல். மீண்டும் நாளை காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை இன்றைய பத்திரிகைகள் பகுதியூடாக நீங்கள் இணைந்திருக்கலாம். இன்றும் தொழில்நுட்பத்தில் ஒளிபரப்பில் உதவிய டிலக்ஷனாவிற்கு நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.